ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கிறதுக்கு பதிலாக வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு காவேரி கிட்ட போய் பேசிட்டாலே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவார். அவரோட ஸ்ட்ரெஸ் லெவல் வேற லெவலில் போயிடும். அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு மனநிலையில் இருப்பார். அவங்க தாத்தா கிட்ட போய் பேசுவார். தாத்தா, எனக்கு வாழவே சுத்தமாக பிடிக்கல, எல்லாருமே எனக்கு எதிரி ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனக்கு எதிராக பேசுகிற மாதிரியும் எதிராக பண்ணுற மாதிரியும் இருக்குது. என் லைஃப்பில் நான் எவ்வளவோ விஷயத்தை இழந்திருக்கேன். என் அப்பா அம்மாவை இழந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்து வெண்ணிலாவை உயிருக்குயிராக லவ் பண்ணேன். அவளையும் அவ கூடயும் சேர முடியாமல், அவளையும் கல்யாணம் பண்ண முடியாமல், அவளையும் இழந்து கடைசியில் காவேரி தான் என் லைஃப்ன்ற ஒரு நிலைமைக்கு நான் போனேன். காவேரி தான் எனக்கு எல்லாமே, என்னோட பழைய சந்தோஷத்தை எல்லாமே ஒன்று சேர்த்தி கொண்டு வந்தவ காவேரி. கடைசியில் அவ கூட என்னால் இப்படி வாழ முடியாமல் என் லைஃப் ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியல தாத்தா. ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ரொம்ப ரணமாக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க தாத்தா சொல்லுவார், ஒன்றுமே இல்லை விஜய், ஏன் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிற? இது எல்லாமே ஒரு கெட்ட காலம்னு நினச்சிக்கோ, உன் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். நீயும் காவேரியும் சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமாக வாழ்றதுக்கான நிலைமை கண்டிப்பாக வரதான் போகுது. உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ, உன்னை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ, அவங்க எல்லாருமே உன்னை பெருமையாகவும் உன் மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறதுக்கான நேரம் கண்டிப்பாக வரதான் போகுது. என்னாலையும் உன்னோட நிலைமையை தாங்கிக்கவே முடியலப்பா, பட் என்னால் என்ன தான் பண்ண முடியும்? பட் நான் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நான் உனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன். நீ என்னதான் ஒரு குற்ற உணர்ச்சி காரணமாக வெண்ணிலாவை இந்த வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் பார்க்குற பார்வையும் மற்றவங்களோட சமூகமும் மற்றவங்களோட மனநிலைமையும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்கப்பா. என்னதான் வெண்ணிலா ஒரு பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு மனநிலை சரியில்லைனாலும் நீ அவங்க காதலிச்ச பொண்ணு, எக்ஸ்லவராக இருந்துட்டு இப்போ நீ அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு பொண்டாட்டி இருக்கும்போதே இப்படி வச்சுட்டு இருந்தா பார்க்குற பார்வை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதுப்பா. நம்மளை மாதிரியே எல்லாரும் நல்ல மனசோடையும் நல்ல எண்ணத்தோடையும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட மனநிலைமை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்களை எதிர்பார்க்காத. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க விஜய் உடனே சொல்லுவார், தாத்தா எனக்கு எல்லாமே புரியுது, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணணுங்கிறதையும் நானே முடிவு பண்ணிட்டேன். எல்லாருமே வெண்ணிலாவை காரணம் காமிச்சு தானே என்னை ஒரு கெட்டவனாகவும் என்னை ஒரு வில்லனாகவும் உருவாக்கி வச்சுருக்காங்க. வெண்ணிலாவை பிரச்சனையை முடிச்சாதான் எனக்கும் காவேரிக்கும் எல்லாமே பிரச்சனை சரியாகும். நான் காவேரி கூட சேர்ந்து வாழ முடியுங்கிற மாதிரி நானே டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. இப்போ கூட நான் காவேரி கிட்ட போய் பேசுகிறேன். காவேரி சொல்கிறா, வெண்ணிலா இருக்கால வீட்டில், அவ கூட சேர்ந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டதுமே என் மனசு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. காவேரி தான் வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்தா. வெண்ணிலாவோட அந்த நிலைமையை பார்த்து காவேரிக்கே மனிதாபிமான அடிப்படையில் தான் வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ளே காவேரி கூட்டிகிட்டு வந்தா. பட் காவேரியே இந்த அளவுக்கு பொசசிவ் ஆகி நான் வெண்ணிலாவுக்கு பண்ணுற ஒரு சேவையெல்லாம் பார்த்து அவள் தப்பாக நினைக்கிறான்னா அவள் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பா, அது எவ்வளோ தப்பான விஷயங்கிறத எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பட் காவேரி இந்த மாதிரி பண்ணது எனக்கு ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. காவேரி என்னை நம்பாமல் என்ன சந்தேகத்தில் பார்க்குறாளா, இல்லை ஒரு பொண்டாட்டியே ஒரு பொசிசிவில் பார்க்குறாங்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் வெண்ணிலான்ற ஒரே ரீசன் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும்போது நான் ஏன் வெண்ணிலா இங்கே வச்சு திரும்பி திரும்பி பிரச்சனையை பெருசு பண்ணணும்? நான் போட்ட கான்ட்ராக்ட் கூட இப்போ பெரிய விஷயமா இருந்திருக்காது. நான் போட்ட கான்ட்ராக்ட் விஷயம் ஒரு பக்கம் அவங்க குடும்பத்துக்கு தெரிய வர, அதே சமயத்தில் வெண்ணிலாவே கூட்டிகிட்டு நான் இந்த வீட்டில் வச்சிருக்கும் போது எல்லாரோட கண் பார்வைக்கு நான் ரொம்ப கேவலமான ஜந்துவாக நான் நிற்கிறேன். ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் மேரேஜ் போய் காவேரி வீட்டிலே வச்சு நான் கான்ட்ராக்டில் மேரேஜ் பண்ணி அவளை தப்பான இதில் யூஸ் பண்ணிட்டு இருந்ததா ஒரு பக்கம் நினைக்க, ஒரு பக்கம் எக்ஸில் வர கூட்டிகிட்டு பொண்டாட்டி இருக்கும்போதே வீட்டில் வச்சிருக்கான்ற மாதிரி பேச எல்லா பார்வைக்கும் நான் ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு ஆளாக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் இப்போ வெண்ணிலா மட்டும்தான். நான் என்ன வெண்ணிலாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், தெரிஞ்சோ தெரியாமலோ வெண்ணிலாவோட இந்த நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுவே என் வாழ்க்கைக்கு பிரச்சனையாக வருது, அதுவே நம்ம குடும்பத்தை எல்லாரோட நிம்மதியும் கெடுக்குதுன்னா அது எனக்கு தேவையில்லை தாத்தா. நான் வெண்ணிலாவை இப்போவே இமீடியட்டாக நான் அனுப்பி விட்றேன். வெண்ணிலாவை இங்கேருந்து அனுப்புறது மட்டும்தான் சரியான இதுக்கான காரணமாக இருக்கும், சரியான சொல்யூஷனாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பாடா விஜய், நான் இதைத்தான்ப்பா நான் உனக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். இதை நீ ஆரம்பத்திலே பண்ணியிருந்தேன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை முத்தி இருக்காது. இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகி காவேரியும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க மாட்டால. இப்போவாது உனக்கு புரிஞ்சுதே. தயவு செய்து வெண்ணிலா இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடலாம்ப்பா. நல்ல ஹாஸ்பிட்டலாக நல்ல கேர்டேக்கராக பார்த்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்து அவளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணலாம், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் தாத்தா, ஒரு நல்ல கேர்டேக்கர் ஒருத்தர் இல்லை 2 பேர் கூட வச்சுக்கலாம், ஏன் தனி வீடு நாள் கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வெண்ணிலாக்கு. பட் இங்கேருந்து நம்ம வெண்ணிலாவை வீட்டிலேருந்து அனுப்புறது மட்டும்தான் இதுக்கு சரியான சொல்யூஷன். நான் இதை உடனே போய் நான் காவேரிக்கிட்டேயே சொல்கிறேன்.
அவங்க அம்மா கிட்டே இதெல்லாம் பேசி நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வெண்ணிலாவை வந்து இந்த வீட்டிலேருந்து அனுப்புறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் எனக்காக பண்ணுங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்றைக்கே அதெல்லாம் பண்ணிடுறேன்ப்பா, அவங்கள எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லிடுறேன். நான் நர்ஸ்கிட்டையும் வந்துட்டு எல்லா விவரத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த பொண்ணை இன்றைக்கி நைட்டே நம்ம இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. தயவுசெய்து இந்த விஷயத்தை போய் நீ வெண்ணிலா கிட்ட எதுவும் சொல்லாத. நீ வெண்ணிலா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறதோ இல்லை வந்து இந்த வீட்டிலேருந்து வெளியில் போயிரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா மனசு சங்கடப்படுங்கிற மாதிரி நீ எதுவும் யோசிச்சு நீ எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணிடாத. அதுவும் திரும்பி பிரச்சனையாக வந்திருப்பா, உன்னை தயவு செய்து கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா அட்வைஸ் பண்ண வெண்ணிலா விஜய்க்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்கும். நம்ம இவ்வளோ கேவலமாக இந்த அளவுக்கு வந்து நம்ம முடிவெடுக்கிற அளவுக்கு நம்மளை தள்ளிட்டாங்களே எல்லாரும் சேர்ந்து. இப்போ வெண்ணிலா என்ன பண்ணுவா அடுத்தது போய் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மனநிலை சரியில்லாமல் பாதி சரியாகி பாதி சரியில்லாமல் இருக்கா. இப்போ சரியாகிற கண்டிஷனில் அவளை இங்கேருந்து அனுப்புனா அவளோட எப்படி அவளுக்கு குணமாகும், அவளோட ஹெல்த் கண்டிஷன் என்ன ஆகும்னு தெரியலையே. சப்போஸ் அவளுக்கு ஏதாவது ஆனால் கூட அதுக்கு காரணம் நானாக தான் இருப்பேன். ஏன் கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியலையே. வெண்ணிலாவுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும், அவள் குணமாகணும்னு மட்டும்தானே நான் நினச்சேன். இப்போ வெண்ணிலா வந்து நான் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவேன். வெண்ணிலா இந்த வீட்டை விட்டு போயிட்டு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலோ இல்லை ப்ராப்ளம் வந்து திருப்பி ஆனாலோ சரியான கண்டிஷன் வந்து திருப்பி ரீபேக் ஆனாலும் அதுக்கு முக்கியமான காரணம் நானாக தான் இருப்பேன். காவேரிக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையான்னு தெரியலையே. காவேரி இந்த அளவுக்கு என்னை சங்கடப்படுத்திட்டாலே. நான் அவ்வளோ உயிருக்கு உயிராக நினச்சிருந்தேன், அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பா, எனக்கு ரொம்ப அலைன்மெண்ட்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே வந்து காவேரி எவ்வளோ உயரத்தில் வச்சுருந்தேன். பட் காவேரி கூட இப்போ என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இதெல்லாமே ஒட்டு கேட்டுட்டு இருந்த ராகினி வந்து கரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க. என்ன விஜய், நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? வெண்ணிலா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த பொண்ணை வீட்டை விட்டு கிளப்புறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீங்களும் தாத்தாவும் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக படுதா? வெண்ணிலாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் பதில் சொல்லுவீங்களா? அந்த குற்ற உணர்ச்சி மட்டும் உங்களை கொள்ளாதா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதுமா? அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? இது உங்களுக்கே தப்பாக தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்க விஜய் திரும்பி கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவாரு. இவ சொல்கிற மாதிரி ஒரு வேளை வெண்ணிலாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த மனசாட்சியை நம்மளை கொன்றுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப டைவர்ட் ஆகி யோசிக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக தாத்தா உள்ளே வந்துடுவார். இந்தம்மா தாயை, தயவு செய்து நீ எந்த அறிவுரையும் என் பேரனுக்கு சொல்ல வேண்டாம். அவன் வாழ்க்கையே வந்துட்டு திண்டாட்டத்தில் இருக்குது. அவள் வாழ்க்கை கிடைக்குமா திரும்பி கிடைக்காதா? காவேரி நினச்சி ரொம்ப பைத்தியத்தில் இருக்கான். நீ வேற வந்து வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான டெசிஷனை அவன் இப்போ தான் எடுத்திருக்கான். இவனே வந்து தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நீ ஏதாவது சொல்லி அவனை குழப்பி விட்டுட்டேன்னா திரும்பி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். தயவு செய்து நான் சொல்கிறத மட்டும் கேளுமா அப்படின்ற மாதிரி தாத்தா ஸ்டாப் பண்ணிடுவார். விஜய், நீ யார் சொல்கிறதே கேட்காத, நீ என்ன முடிவெடுத்தியோ அதே மாதிரி நீ பண்ணிட்டு போப்பா. வெண்ணிலா வந்து நம்ம பார்த்துக்கிறதோ இல்லை வெண்ணிலாக்கு எந்த துரோகமோ நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ மனசாட்சி உறுத்திருக்கலாம், இதில் ஒன்றுமே கிடையாது. காவேரி உன் பொண்டாட்டி, நீ உன் பொண்டாட்டி சொல்கிறத தான் கேட்டு நீ நடந்தாகணும். இப்படி அடுத்தவங்களை வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கு எந்த பொண்ணாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அதை வந்து இந்த சமூகமும் ஏற்றுக்காது. நம்ம வெண்ணிலாக்கு என்ன தேவையோ அதை பண்ண தான் போகிறோம். ஆனால் அதையும் ஒன்றும் நம்ம ரோட்டில் விட போகிறது ஒன்றும் கிடையாது. அவள் ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ண தான் போகிறோம். பண உதவி வேணும்னாலும் சரி, எது வேணும்னாலும் சரி, அந்த பொண்ணுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ண தான் போகிறோம். அவள் கூட டைரெக்டாக இருந்து சப்போர்ட் பண்ணாமல் இன்டைரக்டாக இருந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் விஷயம். தயவுசெய்து ராகினி இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம். விஜய் காவேரி பிரச்சனையும் சரி, இந்த ஃபேமிலி பிரச்சனையும் சரி, நாங்களே பார்த்துக்குறோம். நீ நல்லது நினைக்கிற, நல்லது சொல்கிறன்ற பேரில் நீ எந்த குழப்பத்தையும் பண்ணிடாதமா தாயே அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினிக்கும் வந்துட்டு கோவம் வந்துட்டு கிளம்பிடுவாங்க. விஜய் உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ரூம்குள்ளே போய். இப்படி நிவின் எல்லாம் வந்து என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறான், இந்த அளவுக்கு வந்துட்டு கட்ஸோட வந்து என்கிட்ட பேசுகிறான்னா அதுக்கு காரணம் காவேரி தானே. இப்படி அடுத்தவங்க கிட்டலாம் என்னை விட்டு கொடுக்குற மாதிரி இவன் நடந்துக்கிட்டது தானே காரணம் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்துட்டு காவேரியோட சுச்சுவேஷனையும் வந்து விஜய் புரிஞ்சுக்குவார். விஜய் என்ன யோசிப்பார், இந்த மாதிரி பிரச்சனைனால தான் மட்டும்தான் அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்காத மட்டும் காரணத்தினால தான் வந்து காவேரி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கா. ஸோ நிவின் எல்லாம் வந்து சந்தர்ப்பம் பார்த்து என்னை வந்து பழி வாங்கிட்டான், அவனை சும்மாவே விட மாட்டேன். நிவினை பழி வாங்கணும்னா, நிவினுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னா நம்ம காவேரி வந்து திருப்பி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். காவேரி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது மட்டும்தான் வந்து நிவினுக்கு கொடுக்குற சரியான பதிலடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் யோசிச்சுட்டு இருப்பாரு. அதே சமயத்தில் நிவின் அங்கே என்ன யோசிச்சுட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், எவ்வளோ ஆட்டிடியூட் இருந்தால் இப்படிலாம் பேசுவான். நம்ம ஒரு நல்லது நினச்சி தான் அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி தானே அவனை போய் நான் பார்க்க போனேன். நான் ஒன்றும் பழிவாங்கிற எண்ணத்தோடையோ இல்லை கெட்டது பண்ணணுங்கிற எண்ணத்தோடையோ இவனுக்கு எதுவுமே நான் பண்ணது கிடையாது. பட் என்கிட்டயே இவ்வளோ ஓவராக இவ்வளோ திமிராக பேசுகிறான்ல, அவனெல்லாம் திருந்தவே மாட்டான். காவேரி எப்படி தான் வந்து இவனை சமாளிக்கிறாளோ, எப்படி தான் வந்து இந்த அளவுக்கு லவ் பண்ணாலோ தெரியலையே அப்படின்ற மாதிரி நிவின் யோசிச்சுட்டு விஜய் பேசினதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு.